Please support me. I upload the first video. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம முதல்ல வீடியோவே போட்டிருக்கோம். ஏன்னா இதுதான் நம்மளோட முதல் சேனல் புதுசாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா நம்மளும் சரி ஏதாவது சேனல் போடலாம் அப்படின்னு தான் போட ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் நம்ம முதல் வீடியோ. நீங்களும் சொல்லுங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் மாதிரி போடலாம். நான் கேமிங் தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை வச்சு இன்னும் நம்ம மேற்கொண்டு அந்த மாதிரி இன்னும் புதுசாக சேனல்ஸ் ஓப்பன் பண்ணி வீடியோ போடலாம். முதல்ல இப்போ தான் ஆரம்பித்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக முதல்ல மேலே ஏறுவோம். அப்புறம் இந்த எடிட் பண்ணுறதுலாம் சத்தியமாக கஷ்டங்க. இப்போ தாங்க புரியுது. எடிட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு சத்தியமாக போதும்னு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தது எடிட் பண்ண. இப்போ தாங்க ஒரு எடிட்டர் இதே புரியுது. சரி, நம்மளும் சரி முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த எடிட்டு. அப்புறம் அவ்வளோக்கும் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கேம் ப்ளேவே பண்ணுறோம். அதனால இது அவ்வளோக்கும் கேம் பண்ணிட்டு விளாண்டுருக்க முடியாது. சும்மா 3 கில் இந்த மாதிரி தான் அடிச்சிருப்போம். ரொம்ப டச் விட்டு போச்சு ரொம்ப நாள் கழிச்சு கேம்குள்ளே வந்ததுனால. நீங்கள் விளாடுறீங்கன்னா இது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபயர்ன்ட்டு. அப்புறம் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இப்போ தான் முதல் வீடியோ போட்டிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. ஏன்னா முதல் டைம் பேசுகிறேன்ல, அதனால் என்ன பேசணும் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு தெரில. அதனால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லைக் பண்ணும்போதும் சரி இன்னும் நம்ம வீடியோ போடணும், வைவ் சேரும்போது அதே தான் இன்னும் நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிறத எனக்கு தோணும். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நான் 3 கிலோ தான் அடிச்சிருப்பேன். இதே ஒழுங்காகவே அடிக்க மாட்டேன். அடுத்த முறை கரெக்டாக அடிக்கலாம். இது அதுக்கப்புறம் என்ன ஏதாவது பக்கு இந்த மாதிரி கண்டுபிடிச்சி போடலாம் அந்த மாதிரின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆல்ரெடி எனக்கு 2-3 பக்ஸ் தெரியும் ஃப்ரீ ஃபயரில், இன்னும் நான் சொல்லாமல் இருக்கேன். அது இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னிங்கன்னா ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அதில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் காய்ஸ். முதல் வீடியோ போடுறேன். நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு இன்னும் நிறையா வீடியோ போடணும் அப்படின்னு தோணும். அப்புறம் இது பிஎஸ் கேமிங்க்கு முதல்ல ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன். அந்த சேனலில் பார்த்திங்கன்னா சின்சான் தக் லைஃப் வீடியோவாக தான் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அது ஒரு இது பிரச்சனைனால அது அப்படியே நின்றுட்டுருக்கு வீடியோ. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இனிமேல் சின்சான் தக் லைஃப் வீடியோவும் அது வரும் கண்டினியூஸாக. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனல் வேணால் இது போட்டு விட்றேன் டிஸ்கிரிப்ஷனில், இல்லைனா கமெண்ட்டில் இது போட்டு விட்றேன், பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்புறம் வீடியோ வேறு போயிட்டே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலலாம் ஒரு கில்லு கூட அடிக்க மாட்டேன் நான். என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அது ஏவன்டபிள்யூ சரி ரொம்ப நாள் ஆச்சு ஏவன்டபிள்யூ எடுத்து ஆடுவோம் அப்படின்னு எடுத்து ஆடினேன். சத்தியமாக வரல ஏவன்டபிள்யூ. அப்புறம் 1v1 இந்த மாதிரி வீடியோலாம் போடலாம். அந்த மாதிரி வீடியோ போடணும்னா 1v1 நம்மளுக்குன்னு ஸ்குவாடு அவ்வளோக்கும் இல்லை, கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதனால இது ஸ்குவாட் மேட்ச் இந்த மாதிரி போடுற மாதிரி தான் சொல்லுங்கள். நான் ஸ்குவாட் ரெடி பண்ணுறேன். அப்புறம் என் கூட சேரணும்னு நினச்சிங்கன்னா நான் கில்டு இது அப்புறம் இதெல்லாம் நான் கீழே எழுதுகிறேன் நேமெல்லாம். எனக்கு சத்தியமாக கில்டு தெரிஞ்ச என்ன சொல்கிறேன்னு தெரில. நான் எழுதுகிறேன், நீங்கள் ரெக்வஸ்ட் மட்டும் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கே தோணலை. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனுக்கு போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம வீடியோ போடுறோம். இவ்வளோ நேரம் பெரிய வீடியோவை கொஞ்சம் எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். என்னால் கரெக்டாக பேச முடியல சத்தியமாக. நானும் ஒன்று சொல்லிடுறேன். எப்படி தான் இந்த மாதிரி பெரிய யூடியூபர்ஸ்லாம் பேசுகிறாங்க அப்படின்னே தெரில. இது சரி, அடுத்த ரவுண்டு இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. இதுலேயும் ஒன்றும் ஆடியிருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இதில் தான் பேராஃபல்ல எனக்கே ஆச்சரியம் போச்சு. எனக்கு இந்த ஃபோனில் 1 டாப் ப்ளூ தானே. ஏன்னா இது ஒரு 4G RAM ஃபோன் தான், அதனால் அவ்வளோக்கும் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இதில் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ஓரளவுக்கு வர்றதே பெரிய விஷயம் இது. அதனால் இது வீடியோ அவ்வளோக்கும் நல்லா இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எடிட் பண்ணது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மேலும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்ட்டு. எனக்கு அப்போ தான் போடணும் அப்படின்னு ஒரு தோணும். அதுக்கு தான் சொல்கிறேன் கைஸ். நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம வீடியோ எனக்கு தெரிஞ்சு அப்லோட் பண்ணலாம் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலான்ட்டு இருக்கேன் கைஸ், ஷார்ட்ஸு வீடியோன்ட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு என்ன பிடிச்சின்னு கரெக்டாக தோணல. சரி கைஸ், அவ்வளோதான். இந்த மேட்ச் நம்ம பாயை அடிக்க போகிறோம். இந்த இடத்துல தான் பாருங்கள், இவன் 36ஆவதா. இது ட்ராகே கிடைக்காத 1 டாப் விழுந்துருச்சா. இதுதான் கைஸ் நான் சொன்னேன். எப்படி உழுதுதுன்னு எனக்கே தெரில கைஸ். அது நான் சும்மா தூக்கிட்டே இருந்தேன், உழுவாதான் எனக்கு கொண்டுருவான்னு நினச்சேன். ஆனால் இது அவன் செத்துட்டான். இல்லை, என் டீம் ஆல்சோ சரியான பிளேயர்ஸ் கைஸ். பை.